இந்த சவுண்ட் கிளியர்னு சொல்லி சொன்னா இன்ஃபார்ம் பண்ணுங்க. நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே. ஓகே, நம்ம போன கிளாஸ்ல வந்து எப்படி கென்வா அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்றேன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதே சேம் டைம் வந்து எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சப்போர்ட் சர்வீஸ் வந்து மெசேஜ் பண்ணி உங்க டவுட்டை வந்து கிளியர் பண்ணி கொண்டிருந்தீர்கள். அது நிறைய பேர் வந்து கேட்ட டவுட் என்ன சொல்லி சொன்னா, கென்வா ஃப்ரீ நாங்க எப்படி கென்வா ப்ரோக்கு நாங்க கன்வெர்ட் பண்றேன்னு சொல்லி நிறைய பேர் வந்து நீங்க கேட்டிருந்தீங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வெயிட் பண்ணிக்கலாம், வந்து ஸ்கிரீனை ஷேர் பண்ணிட்டேன். ஓகே, நான் வந்து உங்களோட குரூப்ல ஒரு லிங்க் ஒன்று சென்ட் பண்ணிக்க. ஓகே. ஸோ கென்வா ஃப்ரீ நீங்க கென்வா ப்ரோவா எப்படி கன்வெர்ட் பண்றேன்னு சொல்லி சொன்னா, ரெண்டு மெத்தட்ல நீங்க என்ன செய்யலாம். கென்வா ப்ரோவை நீங்க உங்களோட கென்வா ஃப்ரீ அக்கௌண்ட்டை நீங்க சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். அதுல முதலாவது வந்து நீங்க ஃப்ரீயா என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா, நீங்க கென்வா ப்ரோ வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அப்படியே ஃப்ரீயா நீங்க அப்படி சேஞ்ச் பண்ற டைம்ல ஸோ அது வந்து எவ்வளவு டியூரேஷன் வந்து அந்த கென்வா ப்ரோவை நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொல்லி தெரியா. ஸோ சம்டைம் அவங்க டிசேபிள் பண்ணாங்கன்னு சொல்லி சொன்னா டிசேபிள் ஆகும். அப்படி இல்லைன்னு சொல்லி அவங்க டிசேபிள் பண்ணலன்னு சொல்லி சொன்னா நம்ம அதை கண்டினியூ என்ன செய்யலாம், யூஸ் பண்ணிக்கிட்டே போகலாம் ஃப்ரீயா. ஓகே. ரெண்டாவது ஆப்ஷன் வந்து நீங்க வந்து சின்ன அமௌண்ட்டுக்கு என்ன செய்யலாம், அதாவது 300 250 ருபீஸ் அப்படி வந்து 6 மந்த்துக்கு ஒன் இயருக்கு 1 இயருக்கு நீங்க என்ன செய்யலாம், கென்வா ப்ரோ நீங்க மார்க்கெட்ல நீங்க என்ன செய்யலாம், பை பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அது பை பண்ற டைம்ல ஸோ ஸ்கேம் இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்து என்ன செய்யணும், பை பண்ணிக்கொள்ளுங்க. நான் வந்து நீங்க பை பண்ணி தான் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி நான் ரெக்கமெண்ட் பண்ணல. நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க என்ன செய்யுங்க சொல்லி சொன்னா, இந்த ஃப்ரீயை நீங்க ட்ரை பண்ணி யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு பின்னால வந்து அப்படி உங்களுக்கு கென்வா ப்ரோ வந்து நீங்க பை பண்ணணும்னு சொல்லி சொன்னா நீங்க இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே. ஸோ வாங்குற டைம்ல வந்து மார்க்கெட்ல வந்து ஸ்கேம் பண்றவங்களும் இருக்கிறாங்க. ஸோ பார்த்து என்ன செய்யணும், பை பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே. இப்போ நான் வந்து எப்படி நீங்க கென்வா ஃப்ரீய நீங்க கென்வா ப்ரோவா ஃப்ரீயா நம்ம சேஞ்ச் பண்றேன்னு சொல்லி பார்ப்போம். நான் என்ன செஞ்சுக்கேன்னு சொல்லி சொன்னா, இந்த ஸ்கிரீன் உங்களுக்கு ஓகே தானே, ஸ்கிரீன் ஓகே தானே, ஸ்கிரீன் உங்களுக்கு விசிபிள் தானே, குயிக் இன்ஃபார்ம் பண்ணுங்களேன். இந்த ஸ்கிரீன் உங்களுக்கு ஓகே தானே? யா. ஓகே. நான் உங்களுக்கு டெலிகிராம்ல ஒரு லிங்க் ஒன்று சென்ட் பண்ணி, ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணுவீங்கன்னு சொல்லி சொன்னா, ஓகே, நீங்க வந்து உங்களோட நியூ டெப்ல வந்து கென்வாவை நீங்க என்ன செஞ்சுக்கொள்ளுங்க, login பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஓகே. நான் வந்து கென்வா என்ன செய்றேன், ஃபெஸ்ட்டுக்கு வந்து நான் login பண்ணிக்கொள்றேன். ஓகே. அதுக்கு பின்னால வந்து என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னா, உங்களோட அந்த லிங்கை வந்து என்ன செய்யுங்க, நீங்க கிளிக் பண்ணுங்க. ஓகே. ஸோ நீங்க அந்த லிங்க் என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னா கிளிக் பண்ணுங்க. ஓகே. கிளிக் பண்ணதுக்கு பின்னால இந்த மாதிரியான வெப்சைட்டுக்கு என்ன செய்வீங்கன்னு சொல்லுங்க, நீங்க விசிட் பண்ணுவீங்க. ஓகே. இந்த வெப்சைட்டுக்கு வந்து நீங்க வருவீங்க. ஓகே. இந்த வெப்சைட்டுக்கு வந்ததுக்கு பின்னால கீழுக்கு நல்லா என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. ஓகே. லாஸ்ட்ல அதாவது கடைசி கடைசி வரைக்கும் வந்தீங்கன்னு சொல்லி சொன்னா அதுல பாருங்க டவுன்லோட் இருக்கும். ஓகே. இந்த டவுன்லோட் என்ற பட்டன் செஞ்சுக்கணுங்க, கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே.
ஓகே, இது நான் சரி ஒன் டைம் கிளிக் பண்ணிக்கொள்றேன். ஓகே, ஒன் டைம் கிளிக் பண்ணா ஒட்டோவா என்ன செய்யும்? எனக்கு 30 செகண்ட்ஸ் 30 செகண்ட் மட்டும் ரன் ஆகும். அதுக்கு பின்னால வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஷோ ஆகும். ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க எட் பண்ணுவீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களோட கென்வா ஃப்ரீ வந்து கென்வா ப்ரோவான்னு செய்யும் சேஞ்ச் ஆகும். ஜஸ்ட் வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. இது மோஸ்ட்லி அட்வர்டைஸ்மெண்ட் தான் ஷோ ஆகும். ஓகே ஓகே, அன்லாக் கொலாபரேஷன் வித் கென்வா. ஓகே, இதை வந்து டவுன்லோட் செய்ய கிளிக் பண்ணிக்கொள்வோம். நான் மோஸ்ட்லி இவங்க வெப்சைட் நம்ம விசிபிள் ஆகிறோம்னு சொல்லி சொன்னா கட்டாயமா அவங்களோட ஹெட்டை வந்து கிளிக் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இது கிளிக் பண்ணிக்கொள்ளலாம். திருப்பி வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. அவங்களோட இது வந்து ஒட்டவான்னு செய்யும், அவங்களுக்கு கிளிக் ஆகும். ஓகே, 4 செகண்ட், 3 செகண்ட், 2 செகண்ட், 1 செகண்ட். லுக்கிங் லைக் டோன்ட் ஹேவ் எக்ஸஸ். ஓகே, அவங்க வந்து அந்த ஃப்ரீ என்ன செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி சொன்னா டிசேபிள் பண்ணிட்டாங்க. அது வந்து குறிப்பிட்ட நூறு சீட்ஸ் தான் அவங்க புக் பண்ணிக்கிறாங்க. லிமிட் 100 சீட்ஸ். ஜாயின் டீம் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் டீம் சைஸ். யா, அந்த ஃப்ரீ வந்து வந்து டிசேபிள் ஆகிட்டு. ஓகே, ஃப்ரீயா கொடுத்துருந்தாங்க முதல்ல ஆல்ரெடி. இப்ப வந்து அந்த ஃப்ரீ வந்து இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கமலுக்கும் அவங்க 100 மெம்பர்ஸ் தானே செஞ்சாங்க. அவங்க சீட்டை வந்து லிமிட் பண்ணிக்கலாம். ஸோ 100 சீட் வந்து ஃபுல் ஆயிட்டு. ஸோ நம்ம சைஸ் இங்கிலீஷ் பண்ணணும்னு சொல்லி சொன்னா இந்த வெப்சைட் ஓனர் தானே செய்யணும், இன்ஃபார்ம் பண்ணணும் சைஸ் இங்கிலீஷ் பண்ண சொல்லி. ஸோ நான் வந்து குரூப்ல அடுத்த லிங்க் ஒன்று சொல்லி போடுறேன். ஸோ நீங்க அதை என்ன செஞ்சுக்கொள்ளுங்க, ட்ரை பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க, நான் உங்களுக்கு எடுத்து காட்டேன். நம்ம ஆல்ரெடி வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணேன் ஃப்ரீயா தான். இந்த வெப்சைட் அதாவது கிக் டெக்ஸோன்ல வந்து ஃப்ரீ தான் யூஸ் பண்ணேன். இப்போ அவங்க லிமிட் பண்ணிட்டாங்க. ஓகே, நான் உங்களுக்கு சர்ச் பண்ணி பார்த்துட்டு டெலிகிராம்ல வந்து வேற லிங்க்னு சொல்லி போடுறேன். ஸோ நீங்க அதை செய்யுங்களோ, ட்ரை பண்ணிக்கொள்ளுங்க. இதே மெத்தட் தான். அதாவது அவங்களுக்கு இன்ஃபார்ம் நான் அதில் வந்து ஸ்கிரீன்ஷாட் மார்க் பண்ணி நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். சரிதானே? நான் டெலிகிராம்ல வேற லிங்க் ஒன்று சென்ட் பண்ணுவேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணுவீங்கன்னு சொல்லி சொன்னா ஒட்டோவா என்ன செய்யும், ஒரு வெப்சைட்டுக்கு வந்து நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா விசிட் பண்ணுவீங்க. ஸோ அந்த வெப்சைட்ல வந்து கீழுக்கு பாக்குற டைம்ல, ஓகே, கீழுக்கு பாக்குற டைம்ல இப்படியான ஒரு டவுன்லோட் என்ற பட்டன் ஷோ ஆகும். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா கிளிக் ஹியர்னு சொல்லி ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ற டைம்ல உங்களுக்கு ஒரு 30 செகண்ட் மட்டும் என்ன செய்யும், டைம் வந்து ஓடிக்கொண்டிருக்கும். அதுக்கு பின்னால வந்து ஒட்டோவா என்ன செய்யும், கென்வா ப்ரோ வந்து உங்களோட இதுக்கு வந்து என்ன செய்யும், எக்ஸஸ் ஆகும். சரிதானே? ஸோ இப்போ இது வந்து லிமிட் பண்ணிட்டாங்க. ஸோ நான் செக் பண்ணி பார்த்துட்டு வேற லிங்க் ஒன்று சொல்லி நான் வந்து உங்களோட குரூப்ல வந்து என்ன செய்றேன், ஷேர் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இது முதலாவது மெத்தட். ரெண்டாவது மெத்தட் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண மாதிரி நீங்க என்ன செய்யலாம், சின்ன அமௌண்ட்டுக்கு நீங்க பை பண்ணி கொள்ளலாம். ஓகே, இப்ப இன்னைக்கு நம்ம கென்வால வந்து ஸ்கில்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகே, நம்ம என்ன இப்ப இது வரைக்கும் படிச்சதுல யாருக்கும் டவுட்னு சொல்லி சொன்னா எனக்கு செட்டை இன்ஃபார்ம் பண்ணுங்களேன். இது வரைக்கும் படிச்சதுல இப்ப கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி இது வரைக்கும் படிச்சதுல யாருக்கும் டவுட்னு சொல்லி சொன்னா எனக்கு செட்ல எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நம்ம இது வரைக்கும் படிச்சதுல யாருக்கும் ஏதும் டவுட்னு சொல்லி சொன்னா எனக்கு செட்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க. என்ன நான் ஏன் வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஸ்கில்ஸ் வந்து டீச் பண்றேன்னு சொல்லி சொன்னா இந்த ஃப்ரீ ஸ்கில்ஸ் நம்ம தெரிஞ்சாதான். இப்ப இதுல வந்து நிறைய பேர் என்ன செய்வீங்க, ஐ திங்க் இன்னைக்கு ஒரு
3 பேர் தான் வந்து யுனிக்கா ஸ்கில்ஸ் வச்சிருக்கீங்க. மத்த எல்லாம் வந்து ஃப்ரீ ஸ்கில்ஸ் தான் லேர்ன் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அதுக்கு பின்னால நம்ம என்ன செய்வோம்னு சொன்னா ஃபைவர் அக்கௌண்ட் ஓபன் பண்றது, அதுல வந்து எப்படி நம்மட கிக்க வந்து பப்ளிஷ் பண்றது, எப்படி மெயினா வந்து எப்படி எஸ்சிஓ செய்யறது, அதே சேம் டைம் வந்து எப்படி நம்மட கிக்க வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல ரேங்க் பண்ண வைக்கிறேன்னு சொல்லி நம்ம அடுத்து அதெல்லாம் வந்து அட்வான்ஸ் கிளாஸ். இப்ப பேசிக்ல இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டு போறோம். ஸோ டிரெக்டா என்ன செய்யலாம், அவ்வளவு அந்த சப்ஜெக்ட் வரல. ஸோ யாருக்கும் மோஸ்ட்லி நம்ம இது வரைக்கும் படிச்சதுல வந்து யாருக்கும் என்ன செய்யல டவுட் இல்லைன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஓகே. ஓகே, நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்கில்ஸ் வந்து படித்தது லோகோ டிசைன், சரிதானே? அதே லோகோ நீங்க என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா, இந்த கென்வால வந்து நீங்க என்ன செய்யலாம், யூஸ் பண்ணி கொள்ளலாம். விளங்கிட்டா? இந்த கென்வால வந்து லோகோன்னு சொல்லி செர்ச் பண்ணுவீங்கன்னு சொல்லி சொன்னா நிறைய வந்து லோகோ ஷோ ஆகும். சரி, நான் டைப் ஆஃப் லோகோ நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். அதாவது லெட்டர் லோகோ டைப், அனிமேஷன் லோகோ டைப், அப்ஸ்ட்ரக்ஷன் லோகோ டைப்னு சொல்லி நிறைய லோகோ டைப் நான் செஞ்சீங்க உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி. ஸோ உங்களுக்கு ஏத்த அந்த லோகோக்கு ஏத்த மாதிரி நீங்க என்ன செய்யலாம் சொல்லி சொன்னா இந்த கேன்வாவை நீங்க என்ன செய்யலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேன்வா அக்கௌண்ட் வந்து நான் ப்ரோ யூஸ் பண்றதால எனக்கு எல்லா டெம்ப்ளேட்டும் வந்து யூஸ் பண்றது எக்ஸஸ் ஆகும். ஸோ இப்போ கேன்வா ப்ரோ எப்படி நம்ம மதிக்கணும்னு சொல்லி சொன்னா, எனக்கு இப்ப பாருங்க வந்து பிரீமியம் வந்து என்ன செய்யல, எனக்கு ஷோ ஆகல. இதை பாருங்க, திஸ் பிரீமியம் டெம்ப்ளேட் இஸ் இன்க்ளூட் வித் யூ கேன்வா ஃபார் எஜுகேஷன் பிளான். ஸோ நான் என்ன செய்யலாம், இந்த பிரீமியம் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நான் கேன்வா ப்ரோ தான் யூஸ் பண்றேன்றதால எல்லா டெம்ப்ளேட்டும் என்ன செய்யும், எனக்கு வந்து யூஸ் பண்றதுக்கு இயலும். ஸோ இதுல வந்து என்ன செய்யலாம் சொன்னா, நீங்க வந்து அந்த லோகோ என்ன செய்யலாம், நீங்க இதுலயும் என்ன செய்யலாம், கிரியேட் பண்ணி கொள்ளலாம். அதே சேம் டைம் நீங்க இதுல என்ன செய்யலாம், பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணி கொள்ளலாம். ஓகே, அதை எப்படின்னு சொல்லி காட்டுறேன் பார்த்துக்கொள்ளுங்க. அந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த லோகோ கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு கஸ்டமைஸ், நான் கிளிக் கொண்டு போய் செக் பண்ணல. ஓகே, இதை கிளிக் பண்றேன். இதை கிளிக் பண்ணிட்டு கஸ்டமைஸ் திஸ் டெம்ப்ளேட் கொடுக்குறேன். கொடுத்த எனக்கு இந்த டெம்ப்ளேட் வந்து நியூ டெம்ப்ளேட் எனக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, நியூ டெம்ப்ளேட் எனக்கு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கு பின்னால் என்ன செய்யலாம், இந்த லோகோ வந்து எனக்கு ஏத்த மாதிரி என்ன செய்யலாம், நான் வந்து ரீடிசைன் பண்ணிக்கொள்ளலாம். ரீடிசைன். ஓகே, இது வந்து கேன்வா ப்ரோ. கேன்வா ப்ரோ வந்து எனக்கு நான் கேன்வா ப்ரோ யூஸ் பண்றதால எனக்கு எக்ஸஸ் ஆகி, ஸோ நான் என்ன செய்யலாம், இதை நான் எடிட் பண்ணி கொள்ளலாம். இதுல வந்து நம்ம பேக்ரவுண்ட் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணலாம். இதுல கிளைண்ட் என்ன பேக்ரவுண்ட் கலர் கேட்கிறாரோ நீங்க அதுக்கு திரும்ப என்ன செய்யலாம், பேக்ரவுண்ட் கலர்ஸ் வந்து கொடுக்கலாம். எடிட் பண்ற டைம்ல என்ன செய்யலாம், கொடுக்கலாம். ஆனா நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு அங்க பார்த்தோம், பிரவுன் அவுட்ல வந்து பேக்ரவுண்ட் கலர் என்ன செய்யணும், பிளாக் கலர் தான் சேஞ்ச் பண்ணி தான் நம்ம எடிட் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். இதுல வந்து கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யலாம், நம்ம பேக்ரவுண்டை வந்து சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். ஓகே. ஓகே, இப்ப இதுல பாருங்க வந்து ஏதாவது பிக்சர் என்ன செய்யறேன், அப்லோட் பண்றேன். ஓகே, இதை இந்த பிக்சர் என்ன செய்யறேன், அப்லோட் பண்றேன். அப்லோட் பண்ணிட்டு பாருங்க, நான் இது என்ன செய்யல, கூகுள் குரோமுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணல. ஓகே, இப்ப இதுலயே வச்சு என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னா, இந்த பிக்சரை கிளிக் பண்ணிட்டு மேலுக்கு பார்த்தோம்னு சொன்னா பிஜி ரிமூவ் இருக்கு. அதாவது பிஜி ரிமூவ் சொன்னா பேக்ரவுண்ட் ரிமூவ். இதை கிளிக் பண்றேன். ஓகே, வெயிட் பண்ணிக்கணும். இதை கிளிக் பண்ணா பாருங்க, ஒட்டோவா என்ன செய்யுது, எனக்கு பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகிட்டு. ஸோ நான் என்ன செய்யலாம், இந்த கென்வாவில் யூஸ் பண்ணி இந்த பிஜி ரிமூவல் வந்து ரிமூவ் பண்ணி கொள்ளலாம். ஓகே, ஸோ இந்த கென்வாவில் நீங்க என்ன செய்யலாம், லோகோ வந்து முதலாவது என்ன செய்யலாம், நீங்க மேக் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இப்போ ஹோமுக்கு வரேன். ஓகே, அதே சேம் டைம் நீங்க என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா, இந்த கென்வாவில் பிரசன்டேஷன் ஸ்லைட் வந்து என்ன செய்யலாம், நீங்க செஞ்சு கொடுக்கலாம். நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்ட பார்த்துக்கொள்ளுங்க. ஃபைவர்ல வந்து அவங்களோட பிசினஸ் பிளானை வந்து நீங்க பிரசன்டேஷன் ஸ்லைடா வந்து அதை நீங்க வீடியோ மேக் பண்ணி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா ஸ்லைடா ஒண்ணு செய்யலாம், நீங்க பிபிடிலயே வந்து நீங்க அவங்கள செஞ்சு கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து ஈஸி ஐடியா ஸ்கில்ஸ். ஓகே. ஓகே, நான் என்ன ஃபீல் பண்றேன். ஓகே, இதுல நான் உங்களுக்கு ஃபைவர்ல சர்ச் பண்ணி காட்டுறேன், பார்த்துக்கொள்ளுங்க. பிரசன்டேஷன் ஸ்லைடுக்கு வந்து இந்த மாதிரி டிமாண்ட் இருக்குன்னு சொல்லி காட்டுறேன்.
இதுல பாருங்க வந்து இந்த பிரசன்ட் ஸ்லைடுக்கு வந்து கிட்டத்தட்ட 3000 ரிசல்ட்ஸ் வந்து ஷோ ஆகுது. அதுல மோஸ்ட்லி வந்து பாருங்க எல்லாருக்குமே வந்து ஓடர்ஸ் வந்துருக்கு. இதுல பாருங்க ஐ வில் டிசைன் பவர் பாயிண்ட் பிரசன்ட் ஸ்லைட் டெம்ப்ளேட் கூகுள் ஸ்லைட் ஓ டு பிக்சர்னு சொல்லி போட்டியாங்க. இதுல பாருங்க $30 சார்ஜ் பண்றாரு, இவர் $50 சார்ஜ் பண்றாரு, இவர் $70 சார்ஜ் பண்றாரு, இவர் $120 சார்ஜ் பண்றாரு. ஓகே, இதுல பாருங்க 350 350 75 100 350 225 25 50 இதுல வந்து 70 95 140 $140. ஓகே, இதுல என்ன செய்வோம், நம்ம ஒரு கிக்க வந்து ஓபன் பண்ணுவோம். ஓகே, நான் இதை என்ன செய்றேன், ஓபன் பண்றேன். ஓகே, ஓபன் பண்ணினா இவர் வந்து பாருங்க, இவர் என்ன இன்ஃபார்ம் பண்ணிக்கான்னு சொல்லி பார்த்தோம். இவர கிக்கில வந்து இவர் என்னென்ன சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்றாருன்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, செக் பண்ணி பார்த்தா தான் நம்ம அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யலாம். இப்ப அவர் கொடுக்குற ஃபீச்சர்ஸை விட கூட வந்து நம்ம என்ன செய்யலாம், கொடுக்கலாம். விளங்கிட்டா? இதுல பாருங்க, ஐ வில் டிசைன் ரீடிசைன் பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் இன்வெஸ்டர் பிக்சர் டெக் கூகுள் ஸ்லைட் சொல்லி கொடுத்திருக்காரு. சரிதானே? இவர கிக்ல என்ன இன்ஃபார்ம் பண்ணிருக்காரு, கிரியேட்டிவிட்டி யூனிக் பிரசன்டேஷன் ஸ்லைட் டிசைன் பவர் பாயிண்ட் கீனோட் கூகுள் ஸ்லைட் கென்வா. சரிதானே? சோ இவரும் வந்து கென்வா யூஸ் பண்ணித்தான் என்ன செய்யறாரு, பிரசன்ட் ஸ்லைட் வந்து மேக் பண்றாரு. ஓகே, இதுல பாருங்க ஒரு கிக் இமேஜ் பாருங்க. ஓகே, இ காமர்ஸ். ஓகே, என்ன இன்ஃபார்ம் பண்ணிக்காரு, எவ்ரி பிரசன்டேஷன் ஹேஸ் யூஜிசி மூவ்மெண்ட் பட் வித் த ரைட் டிசைன் மேஜிக் யூ கேன் டேர்ன் இட் இன்டு எ வாவ் மூவ்மெண்ட் டு லீவ்ஸ் எவ்ரி ஒன் ஜோ ட்ரப்ட். ஓகே, இன்ஃபார்ம் பண்ணிக்காரு. ஸோ அவர ப்ரைஸை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா கிட்டத்தட்ட அவர் பேசிக்காவே அவர் நார்மலாவே என்ன செஞ்சு கொடுக்காரு பாருங்க, 10 ஸ்லைட் என்ன செஞ்சாரு, அதாவது 10 பேஜ் வர மாதிரி அவர் அந்த பிரச்சனை ஸ்லைடை வந்து அவர் செய்வாரு. அடுத்தது வந்து பிக்சர் எதுவுமே பண்ணணும்னு சொல்லி சொன்னா எட் பண்ணுவாரு. அதே மாதிரி அவர் சோர்ஸ் ஃபைல் அவர் கொடுக்காரு, ஏதாவது சார்ட் கிராஃப் அதே மாதிரி ஸ்லைட் டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்லி அவர் எல்லாமே என்ன செஞ்சாரு, செஞ்சு கொடுக்காரு. மேக்சிமம் இந்த 10 ஸ்லைடுக்கு, அதாவது 10 பேஜ் வர மாதிரி இந்த பிரசன்டேஷன் ஸ்லைடை வந்து அவர் செஞ்சு கொடுக்கறதுக்கு $45 என்ன செய்யாரு, அவர் சார்ஜ் பண்றாரு. $45 மிக்ஸ் அவர பேசிக் பிளான். கிட்டத்தட்ட அவர் 208 ஓர்டர்ஸ் என்ன செஞ்சுக்காரு, கம்ப்ளீட் பண்ணிக்காரு. 208 ஓர்டர்ஸ். சரிதானே? சோ 4 ஓர்டர்ஸ் வந்து பெண்டிங்ல இருக்கு அவருக்கு. 4 ஓர்டர்ஸ் அவருக்கு என்ன செஞ்சுக்குது, பெண்டிங்ல இருக்கு. இப்ப இது அவர் மேக்சிமம் அவர் டிஃபிகல்ட் ஆகுவாருன்னு சொல்லி சொன்னா இல்ல. ஏன், இப்ப கென்வால வந்து என்ன செய்யலாம், பிரசன்டேஷன் ஸ்லைடுன்னு சொல்லி நீங்க கிளிக் பண்ணினாலே, பிரசன்ட் ஸ்லைட்னு சொல்லி கிளிக் பண்ணினாலே நிறைய டெம்ப்ளேட் வந்து என்ன செய்யும், உங்களுக்கு ஷோ ஆகும். ரைட்டா? நான் உங்களுக்கு சர்ச் பண்ணி காட்டுறேன், பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, நான் உங்களுக்கு சர்ச் பண்ணி காட்டுறேன். பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் ஸ்லைட்னு சொல்லி சர்ச் பண்ணினா கிட்டத்தட்ட எனக்கு நிறைய டெம்ப்ளேட் ஷோ, அதாவது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டெம்ப்ளேட் வந்து எனக்கு செய்யும், எனக்கு ஷோ ஆகும். சரிதானே? ஸோ பவர் பாயிண்ட் பிரசன்ட் ஸ்லைட் வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க, நான் ஷோ ஆகும். ஓகே, நான் பிரசன்டேஷன் சொல்லி சொல்லி சர்ச் பண்றேன் மட்டும். சொல்லி சர்ச் பண்ணேன், எனக்கு நிறைய டெம்ப்ளேட் ஷோ ஆகும். இப்போ இதுல இருக்கிற டெம்ப்ளேட் தான் அவரும் என்ன செய்யறாரு, யூஸ் பண்றாரு. இது அவர் ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன இன்ஃபார்ம் பண்ணிக்காரு, நான் உங்களுக்கு கிரியேட்டிவிட்டி யூனிக்கான பிரசன்டேஷன் டிசைன் உங்களுக்கு செஞ்சு தருவேன். கூகுள் ஸ்லைட் அதே மாதிரி கென்வா எல்லாம் யூஸ் பண்ணித்தான் நான் செய்வேன். உங்களுக்கு இந்த டிசைன் இந்த பிரசன்டேஷன் டிசைனை வந்து நான் உங்களுக்கு மேக் பண்ணி தருவேன். அவர் என்ன செய்ய, அவரும் இன்ஃபார்ம் பண்ணிக்காரு. ஸோ இப்போ இந்த கென்வால பாருங்க வந்து டோன்ட் வரி தேர்ஸ் ப்ராப்ளம் யுவர் டிஸ்பிளே. ஓகே, இவரும் என்ன செஞ்சாரு, இந்த கென்வா யூஸ் பண்ணித்தானே செய்றாரு. இந்த பிரசன்ட் ஸ்லைடை வந்து அவரும் செய்றாரு. இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, ஓகே, நான் டிசைனை கிளிக் பண்றேன். டிசைனை கிளிக் பண்ணா எனக்கு இந்த டெம்ப்ளேட்ல இருக்கக்கூடிய எல்லா டெம்ப்ளேட், அதாவது இந்த பிரசன்டேஷன் ஸ்லைட்ல இருக்கிற இந்த பிரசன்டேஷன் இதுல இருக்கிற எல்லா டெம்ப்ளேட்டும் வந்து எனக்கு என்ன செய்யுது, ஷோ ஆகுது இந்த டெம்ப்ளேட் கிளிக் பண்ணா. ஓகே, இதுல பாருங்க, இதுல வந்து நான் என்ன செய்யறேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஏதாவது ஒரு டெம்ப்ளேட் என்ன செய்யறேன், கிளிக் பண்றேன். ஓகே, இப்போ நான் வந்து
இந்த டெம்ப்ளேட் என்ன செய்யறேன் வெயிட் பண்ணிக்கணும், செக் பண்ணி பார்ப்போம் வேண்டா. ஸோ நீங்க இந்த ஸ்லைடை வந்து சாய்ஸ் பண்ண டைம்ல ஏனோ தானே சாய்ஸ் பண்ணாம அவங்களோட பிசினஸுக்கு ஏத்த மாதிரி, இப்ப அவங்க என்னத்துக்கு வந்து அவங்க ஸ்லைடு வந்து அவங்க இன்ஃபார்ம் பண்றாங்களோ அதுக்கு ஏத்த அந்த அந்த அவங்களோட ரிலேட்டடுக்கு ஏத்த மாதிரி தான் நீங்க என்ன செய்யணும், ஸ்லைடை வந்து சாய்ஸ் பண்ணணும். சும்மா என்னதான் இப்ப அவங்க ஏதாவது பிசினஸ் ப்ரொபோசல் அவங்க அதுக்குத்தானே அவங்க ஸ்லைட் வந்து அவங்க மேக் பண்ண சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க என்ன செய்யக்கூடாது, இந்த டீ சம்பந்தப்பட்ட இதெல்லாம் வந்து என்ன செய்யக்கூடாது, சாய்ஸ் பண்ணக்கூடாது. விளங்கிட்டா? சோ நீங்க அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யணும், ஸ்லைடை வந்து நீங்க சாய்ஸ் பண்ணணும். ஓகே, இப்போதைக்கு நான் வந்து என்ன செய்யறேன், நல்ல டெம்ப்ளேட் வந்து ஓகே நான் இது வந்து இதை சாய்ஸ் பண்ணிக்கொள்றேன். ஓகே, இதை சாய்ஸ் பண்ணிட்டு அப்ளை ஆல் 12 பேஜஸ் என்ன செய்யறேன் கிளிக் பண்றேன். ஓகே, இப்ப கிளிக் பண்ணா இப்ப எனக்கு வந்து 12 பேஜ் என்ன செஞ்சிடும், ஹெட் ஆகிடும். சரிதானே? வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க, 12 பேஜ் வந்து ஹெட் ஆகட்டும். அதே சேம் டைம் வந்து பிக்சர் எல்லாமே வந்து லோட் ஆகி கம்ப்ளீட் ஆகி முடியட்டும். ஓகே, இப்ப எனக்கு வந்து என்ன செஞ்சது, 12 பேஜும் வந்து எனக்கு ஹெட் ஆயிட்டு. சரியா? ஓகே, இப்ப இதுல வந்து நம்ம என்ன கண்டென்ட் வந்து ப்ரொவைட் பண்றேன்னு சொல்லி சொன்னா நம்ம ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட். அதாவது நம்மளோட வேலை என்ன, நல்ல ஒரு டெம்ப்ளேட்டை வந்து சாய்ஸ் பண்றது. சோ நம்ம என்ன செஞ்சிட்டோம், சாய்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கு பின்னால வந்து கண்டென்ட் எல்லாமே வந்து உங்களோட கிளைண்ட் என்ன செய்வாரு, அவர் ப்ரொவைட் பண்ணுவாரு. கம்பெனி லோகோல இருந்து, கம்பெனி நேம்ல இருந்து, என்னென்ன விஷயம் வந்து இன்க்ளூட் பண்ணணும், என்னென்ன என்னென்ன இன்ஃபர்மேஷன் வந்து அவரோட ஸ்லைட்ல வந்து நீங்க என்ன செய்யணும், கொண்டு வரணும்னு சொல்லி எல்லாமே வந்து அவர் என்ன செய்வாரு, உங்களுக்கு வேர்ட் ஃபைல சம் டைம் தருவாரு. அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா பிடிஎஃப்ல தருவாரு. அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா அவர் டெக்ஸ்ட் ஃபார்மட்ல என்ன செய்வாரு, உங்களுக்கு அந்த அவர் ரெக்கார்மெண்ட்ல வந்து அவர் சேரும் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாரு. நீங்க ஜஸ்ட் அதை காப்பி பண்றது, இங்க வந்து பேஸ்ட் பண்றதுதான். அதே அதான் உங்களுக்கு வேலை. பேஸ்ட் பண்ணிட்டு கடைசியில என்ன செய்யறது, நம்ம ஸ்லைட வந்து அவர் எந்த ஃபார்மட்ல கேட்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யணும், நம்ம கொடுக்கணும். ஓகே, இப்ப ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு இப்ப அவர் பிசினஸ் ப்ரொபோசல் கேட்காரு. அப்படி இல்ல அவர் இ காமர்ஸ் சம்பந்தப்பட்ட இப்ப அவர் ப்ரொடக்ட் என்ன செய்யணும், அவர் வந்து கிளைண்ட்டுக்கு என்ன செய்யணும், டிஸ்கிரைப் பண்ணணும். அதே சேம் டைம் அவரோட ப்ரொடக்ட் என்ன செய்யணும், மார்க்கெட்ல வந்து பெரிய பெரிய பிசினஸ் மேனுக்குள்ள என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா அவர் வந்து அதை ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்லி சொன்னா அப்ப அந்த ஸ்லைட்ல என்ன செய்யணும், அதுக்கேற்ற மாதிரி பிக்சர் எட் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன செய்யணும், டிரான்ஸ்லேஷன் நம்ம கொண்டு வரணும். அதுக்கேற்ற மாதிரி தான் கண்டென்ட் எல்லாமே அவர் தருவார். சரிதானே? சோ பிக்சர் நம்ம எட் பண்ற டைம்ல அதுக்கு ரிலேட்டடான பிக்சர் தான் நம்ம என்ன செய்யணும், எட் பண்ணணும். ஓகே, இதுல வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். இதுதான் லோகோ. இந்த லோகோ என்ன செய்யலாம், நம்ம சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். இதுல வந்து அவர் கம்பெனி நேம், இதுல அவர் என்ன விஷயம், அவர் வெப்சைட் இருந்தா வெப்சைட் தருவாரு. அவர் வெப்சைட் என்ன செய்யலாம், இன்க்ளூட் பண்ணலாம். இதுல வந்து அவர இதுக்கேத்த மாதிரி அவர் எந்த ரெக்குவயர்மெண்ட் தந்திக்கிறாரோ அதுக்கேத்த மாதிரி நீங்க என்ன செய்யலாம், பிக்சரை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா இந்த எலிமெண்ட்ஸ்ல செக் பண்ணி பார்த்தா இருக்குமென்னு சொல்லி சொன்னீங்க என்ன செய்யலாம், இங்க கிளிக் பண்ணி எட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா நீங்க கூகுள்ல வந்து டவுன்லோட் பண்ணிட்டு அதை பிஜி ரிமூவ் பண்ணி கென்வாக்குள்ள கொண்டு வந்து என்ன செய்யலாம், இங்க வந்து பிக்சரை நீங்க என்ன செய்யலாம், எட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இது முதலாவது பெஸ்ட் பேஜை வந்து மேக்ஸிமம் என்ன செய்யணும், அட்ராக்டிவா கொண்டு வரணும். ஓகே, இப்ப ரெண்டாவது ஸ்லைட். ஓகே, இப்ப முதலாவது ஸ்லைட்ல இருந்து ரெண்டாவது ஸ்லைடு போறதுக்கு நீங்க என்ன செய்யணும், இங்க வந்து ஒரு டிரான்ஸ்லேஷன் டிசைன் ஒன்று செய்யணும். அதாவது எனிமேஷன் ஒன்று எட் பண்ணணும். ஓகே, அதுக்கு எப்படி எட் பண்றேன்னு சொல்லி சொன்னா இதுல பாருங்க. ஓகே, நான் உங்களுக்கு காட்டும், வெயிட் பண்ணிக்கணும். ஓகே, முதலாவதுல இருந்து ரெண்டாவது போறதுக்கு ஓகே நான் முதல்ல கிளிக் பண்ணிட்டேன். ஓகே, முதலாவது ஸ்லைடை கிளிக் பண்ணிட்டு இதுல பாத்தீங்கன்னு சொன்னா எனிமேஷன் நினைக்கும். சோ இந்த எனிமேஷனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கணுங்க. ஓகே, எனிமேஷனை கிளிக் பண்ண பாருங்க, இப்ப நிறைய வந்து ஷோ ஆகும். இதுல வந்து பேஜை வந்து நம்ம அட்ராக்டிவ் ஆக்குறது. ஓகே, நான் என்ன செய்றேன், நார்மல் என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னா இதை கொண்டு வரேன் நான். ஓகே, நான் நார்மல் என்ன செய்யறேன், இதை கிளிக் பண்ணி அப்ளை ஓல் இல்லாம நான் என்ன செய்யறேன், மேக்ஸிமம் 1 பேஜ் மட்டும் என்ன செய்யறேன் கொண்டு வரேன். ஓகே, அனிமேஷனை கிளிக் பண்றேன். ஓகே, அடுத்து செகண்ட் பேஜ்.
ஓகே, நம்ம என்ன செய்யும், செகண்ட் பேஜ் மூவ் ஆக்கும் முதல் இது இப்படி என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா டிரான்சிஷன் கிளிக் பண்ணும். கீழே உங்களுக்கு விளங்கும். இதை கிளிக் பண்ணிட்டு முதலாவது பேஜ்ல இருந்து ரெண்டாவது பேஜுக்கு அது டிரெக்டா போகாம ஏதாவது ஒரு டிசைன் வழியில போனா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதை நினைச்சு நான் இப்ப எட் பண்றேன். இந்த பெட் பண்ணலாம், அப்படி நினைச்சு இப்படி எட் பண்ணலாம். இந்த டிசைன் ஓகே இப்படி எட் பண்ணலாம் இந்த மாதிரி. ஓகே, நான் வந்து இதை எட் பண்ணிக்கொள்றேன். ஓகே, இதை எட் பண்ணிக்கொள்றேன். அப்ளை பிட்வீன் ஆல் பேஜ். ஓகே, நான் எல்லா பேஜும் வந்து அந்த டிசைன் என்ன செஞ்சுடன் செட் பண்ணிக்கொள்றேன். ஓகே, இப்போ நான் முதலாவது பேஜ்ல இருந்து ரெண்டாவது பேஜுக்கு போற டைம்ல வந்து எனக்கு அந்த டிசைன் வந்து மாறும். சரிதானே? சோ இப்படித்தான் வந்து அந்த டிரான்ஸ்லேஷன் வந்து எட் பண்றது. நான் கடைசியில உங்களுக்கு நான் அதை எப்படின்னு சொல்லி காட்டுறேன், பார்த்து உங்களுக்கு விளங்கும் உங்களுக்கு. ஓகே, டியூரேஷன் இது வந்து வீடியோ ஃபார்மேட்ல நம்ம தேவையான சொல்யூஷன் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, இது வந்து முதலாவது என்ன செஞ்சது, நம்ம முதல்ல என்ன செஞ்சோம், நம்மளோட ஸ்லைடை வந்து எப்படி எடிட் பண்றேன்னு சொல்லி பார்த்தோம். ரெண்டாவது வந்து என்ன செஞ்சோம், ஒவ்வொரு ஸ்லைடுக்கு அதாவது ஒவ்வொரு பேஜுக்கும் வந்து நம்ம ஓகே நம்ம என்ன செஞ்சோம், ஒவ்வொரு பேஜுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் எனிமேஷன் என்ன செஞ்சோம் எட் பண்ணணும். அது பதிலாக வந்து ஸ்லைடுக்கு அதாவது அதெல்லாம் வந்து பவர் பாயிண்ட் வந்து கொஞ்சம் தான் இருக்கும், அட்ராக்டிவா இருக்கும். சரிதானே? சும்மா தனியா நம்ம ப்ரெசென்ட் பண்றதுக்கும் ஏதாவது ஒரு அட்ராக்டிவான விஷயத்தை நம்ம போட்டு டிசைன் பண்றதுக்கும் நல்ல பெர்ஃபெக்டா இருக்கு. சரிதானே? ஓகே, இப்போ தானே சரி, நான் வந்து செகண்ட் பேஜுக்கு வந்து அனிமேஷன் வந்து இதை கொடுத்துக்கொள்றேன். ஓகே, நான் எல்லாத்தையும் வந்து சின்னதாக எட் பண்ணிக்கொள்றேன். ஓகே, ஸோ ஒரே இதை தான் நான் எல்லா பேஜையும் எட் பண்ணிக்கிறேன். சரிதானே? இப்போ மூணாவது ஸ்லைட். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க செய்யலாம், அவரோட கண்டனுக்கு ஏற்ற மாதிரி. அவரோட கண்டனுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஸ்லைட் கண்டென்ட் நீங்க டிசைனர் செய்யலாம், நீங்களே சேஞ்ச் பண்ணலாம் உங்களோட கிரியேட்டிவ் ஏற்ற மாதிரி. ஸோ ஒவ்வொரு இன்ஃபார்ம் பண்ணிக்காரு, பிரசன்டேஷன் டிசைன் கிரியேட்டிவிட்டி அண்ட் யூனிக். நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் ஆல்ரெடி அந்த கண்டென்ட்ல எப்படி டிசைன் இருக்குன்னு சொல்லி. நீங்க டேரக்டாவே கேன்வால சர்ச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா ஆல்ரெடி டெம்ப்ளேட் நீங்க செய்யலாம், சாய்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, இப்போ செஞ்சுட்டு நம்ம ஒரு டெம்ப்ளேட்டை வந்து எடிட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ டோட்டலா வந்து என்ன செஞ்சோம், 12 பேஜ் வந்து எடிட் பண்ணிட்டோம். லாஸ்ட்ல வந்து கட்டாயம் வந்து நீங்க தேங்க்ஸ் என்ன செய்யணும் போடணும். அது அந்த டைம்ல அவர் லோகோ அவர் பேர்ல என்ன செய்யணும் போடணும். நீங்க இதுல இருக்கிற டெம்ப்ளேட்ல இதுல இருக்கிற மாதிரி நீங்க என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா ஜஸ்ட் டெக்ஸ்ட்டை டிலீட் பண்ணிட்டு அவர் தர கண்டென்ட் நீங்க மாத்திரதானே செய்யணும், இங்க பேஸ்ட் பண்ணுங்க. அதான் வேலை, நமக்கு வேற வேலையும் இல்லை. மத்தபடி நீங்க புதுசா எதுவும் கொண்டு வரணும்னு சொல்லி சொன்னா உங்களோட கிரியேட்டிவிட்டி ஏற்ற மாதிரி செய்யலாம், நீங்க கொண்டு வரலாம். ஓகே, இப்ப நம்ம என்ன செஞ்சிட்டோம், ஒவ்வொரு பேஜுக்கும் அனிமேஷன் கொடுத்துட்டோம். அதே சேம் டைம் ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜ் போறதுக்கு டிரான்சிஷன் செஞ்சிட்டோம், எட் பண்ணிட்டோம். சோ இப்ப கிளைண்ட் வந்து உங்ககிட்ட வீடியோ ஃபார்மேட்லயும் கேட்கலாம், அதே சேம் டைம் பிபிடிலையும் கேட்கலாம். அப்ப நீங்க ரெண்டு மெத்தட்லயும் கொடுக்கறதுக்கு என்ன செஞ்சுக்கணும், ரெடியா இருக்கணும். சோ இப்ப இதுல பாருங்க, தான் உங்களுக்கு காட்டிக்கொள்றேன். இப்ப டிரோஷனை கிளிக் பண்ணிட்டு இப்ப வீடியோ ஃபார்மேட்ல எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னா நம்மளோட பிரசன்டேஷன் வந்து இப்படி இருக்கும். பாத்துக்கொள்ளுங்க, ப்ளே பண்றேன். நீங்க என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா உள்ளுக்கு இருக்கிற டெக்ஸ்ட்டுக்கும் இமேஜுக்கும் என்ன செய்யலாம், நீங்க அனிமேஷன் எடிட் பண்ணலாம். அது உங்களோட கிரியேட்டிவிட்டி. நான் உங்களுக்கு பேசிக் ஐடியா தந்துக்கிறேன், இப்படித்தான் எடிட் பண்றேன், இப்படித்தான் செய்யறேன்னு சொல்லி. சரிதானே? சோ இப்படிதான் வந்து இந்த வீடியோ ஃபார்மேட்ல இருக்கும். சோ இப்ப நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா இப்ப எல்லாமே எடிட் பண்ணிட்டோம். இப்ப எடிட் பண்ணதுக்கு பின்னால சேரை கிளிக் பண்ணி என்ன செய்வோம், இப்ப நம்ம வீடியோ ஃபார்மேட்ல பார்த்தோம். இப்ப நம்ம பிபிடி வடிவில பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே, நான் பிரசன்ட கிளிக் பண்ணிட்டு ஓகே பிரசன்டேஷன் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணா எனக்கு ஸ்லைட் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு இப்படிதான் இருக்கும். ஸோ நான் என்ன செய்றேன், செகண்ட் ஸ்லைடை கிளிக் பண்றேன். அடுத்தது தேர்ட் ஸ்லைட், இது ஃபோர்த். ஓகே, இப்படி என்ன சொல்லி நம்ம ஸ்லைட் என்ன செய்யும் போகும். நீங்க என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா இப்ப இதுல ஏதாவது ஒரு பிக்சர் நீங்க எட் பண்றீங்கன்னு சொன்னா ஜஸ்ட் வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க, காட்டுறேன். பிக்சர் வந்து ஷோ ஆகும். ஓகே, இப்ப இதுல வந்து இப்ப இந்த ஸ்லைட்ல பிக்சர் இருக்கு. இப்ப சோ இந்த பிக்சருக்கு என்ன செய்யலாம், நீங்க தனியா ஒரு அனிமேஷன் கொடுக்கலாம். ரைட், அதெல்லாம் வந்து உங்களோட கிரியேட்டிவிட்டி. ஓகே, இப்ப வந்து சேரை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுவோம். டவுன்லோட் பண்ற டைம்ல இதுல பாருங்க. ஓகே, பிடிஎஃப்ல நீங்க டவுன்லோட் பண்ணலாம். அதே சேம் டைம் நாங்க இன்ஃபார்ம் பண்ண மாதிரி பிபிடிலையும் அதாவது பவர் பாயிண்ட்லயும் நீங்க டவுன்லோட் பண்ணலாம். அதே சேம் டைம் வீடியோ என்ன செய்யணும், நீங்க டவுன்லோட் பண்றதுக்கு தெரிஞ்சிருக்கணும். விளங்கிட்டா?
ஸோ அப்ப நீங்க 3 மெத்தட்ல என்ன செய்யலாம், இதை நீங்க டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். ஒன்று பிடிஎஃப், ரெண்டாவது பிபிடி, மூணாவது வீடியோ ஃபார்ம் பண்ணி என்ன செய்யலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்து பிடிஎஃப் என்ன செய்யறேன், டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். ஓகே, டவுன்லோட கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண ஆட்டோவா என்ன செய்யும், டவுன்லோட் ஆகி ஜஸ்ட் வெயிட் பண்ணிக்கணும். டவுன்லோட் ஆகி கம்ப்ளீட் ஆகட்டும். ஓகே, இது டவுன்லோட் ஆயிட்டு வெயிட் பண்ணி டவுன்லோட் ஆகுது. ஓகே, வெயிட் பண்ணிக்கணும். அண்ட் அது மேக்ஸிமம் வந்து இந்த ஸ்லைட், இந்த டெம்ப்ளேட் வந்து மோஸ்ட்லி நல்ல ஒரு கலர்ஃபுல்லா இருக்கு. அதாவது நல்ல டார்க் கலர்ஸ்ல மிட் பண்ணிதால எப்படியும் பிடிஎஃப் வந்து கடும் இதை தான் இருக்கும். ஸோ இதுல உங்களுக்கு டவுட் அனுப்பிச்சுன்னா எனக்கு செட்ல இன்ஃபார்ம் பண்ணுங்களேன். இப்போ இந்த டிசைன்ல இப்போ நம்ம எடிட் பண்றதுல அப்ப இது இப்ப இந்த பிரசன்டேஷன் ஸ்லைட் என்று சொல்றது தனி ஒரு ஸ்கில்ஸ் விளங்கிட்டா. காத்துல உங்களுக்கு விளங்குறீங்க. ஸோ நீங்க என்ன செய்யலாம், நான் சொல்லி தர ஸ்கில்ஸை நீங்க ஜஸ்ட் ஃபைவர்ல நீங்க சர்ச் பண்ணி பாருங்க, தனி ஸ்கில்ஸ் அது. ஸோ ஓகே, இது டவுன்லோட் ஆகினாலும் இது இப்படி தனி இந்த மெத்தட்ல என்ன செய்ய போகுது, இந்த மெத்தட் தான் இந்த நம்மளோட ஸ்லைட் மாதிரி இருக்க போகுது. ஓகே, ஸோ இதுல உங்களுக்கு எதுவும் டவுட் அனுப்பிச்சுன்னு சொன்னா நீங்க செட்ல இன்ஃபார்ம் பண்ண, நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். உங்களுக்கு சின்ன ஸ்கில்ஸா தெரியலாம் ஓம் பிரதர், இது உங்களுக்கு சின்ன ஸ்கில்ஸா தெரியலாம் இந்த ஸ்லைடு, இந்த பிரசன்ட் ஸ்லைட். ஆனா அதுக்கு டிமாண்ட பாத்தீங்களா, $45. சின்ன ஸ்கில்ஸ் தான், ஆனா பிரைஸ பாருங்க. விளங்கிட்டா. ஸோ அடுத்த டவுட்.